நீட் தேர்வால் தமிழகத்தில் நடப்பாண்டில் 6வது உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக அரசு நாடகங்களை நடத்தாமல் நீட் தேர்வை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்த சேலம் நரசோதிப்பட்டியைச் சேர்ந்த கௌதம் என்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மாணவர் கௌதமை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துள்ளார். 3 முறை நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத நிலையில் இந்த முறையும் போதிய மதிப்பெண்கள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் காரணமாகவே கௌதம் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள மருத்துவர் ராமதாஸ், நீட் தேர்வு மாணவர்களை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலையை தூண்டுகிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு என குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு அஞ்சி நடப்பாண்டில் மட்டும் இதுவரை 6 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி திண்டிவனம் அருகே இந்துமதி, மார்ச் 28ஆம் தேதி கிளாம்பாக்கம் தர்ஷினி, ஏப்ரல் 3ஆம் தேதி எடப்பாடி பெரிய முத்தியம்பட்டி சத்யா, ஏப்ரல் 4ஆம் தேதி புதுப்பாக்கம் சக்தி புகழ்வாணி, கடந்த மே 4ஆம் தேதி கயல்விழி என 5 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இப்போது மாணவர் கௌதம் உயிர் நீத்திருக்கிறார். நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை என்றால் மாணவ மாணவியரின் தற்கொலைகள் தொடர்வதையும் தடுக்க முடியாது. நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட 2017ஆம் ஆண்டிலிருந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடரும் நிலையில் அதற்கு முடிவுகட்ட நடுவண் மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனையான உண்மை. நீட் எந்த நோக்கங்களுக்காக கொண்டுவரப்பட்டது என்று நடுவண் அரசு கூறியதோ அந்த நோக்கங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. நீட் தேர்வில் 720 மதிப்பெண்களுக்கு வெறும் 150 மதிப்பெண் எடுத்தவர்கள் பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் 500க்கும் கூடுதலான மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் கூட லட்சக்கணக்கில் கட்டணம் கட்ட வழியில்லாதவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை. மருத்துவ மாணவர் சேர்க்கையை தகுதியை விட பணம்தான் தீர்மானிக்கிறது என்பதுதான் நீட் தேர்வின் அறிமுகத்துக்கு பிறகு ஏற்பட்டுள்ள சூழலாகும். இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தும் நீட் தேர்வு தேவையா என நடுவண் அரசு சிந்திக்க வேண்டும். இன்னொருபுறம், ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக புதிய சட்டத்தை நிறைவேற்றி நடுவண் அரசுக்கு அனுப்பியதுடன் கடமையை முடித்து கொண்டது. அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என நடுவண் அரசு கூறிவிட்ட நிலையில் சட்ட போராட்டம் நடத்துவோம் என்று கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வசனம் பேசிய முதலமைச்சர் அதன்பின் 50 நாட்களாக போகும் நிலையில் சட்ட போராட்டம் நடத்துவதற்காக உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கையும் தொடரவில்லை. மாணவர்கள்தான் நாட்டின் எதிர்கால தூண்கள். அவர்களை நீட் என்ற ஒரு தேர்வு தொடர்ந்து பழிவாங்குவதை அனுமதிக்க முடியாது. எனவே நீட் தொடர்பான நாடகங்களை அரங்கேற்றுவதை விடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய வைப்பதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். நடுவண் அரசும் திறந்த மனதுடன் நீட் தேர்வின் பயன்பாடு குறித்து ஆய்வு செய்து அதை ரத்து செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு மட்டுமாவது விலக்களிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.